வாழ்க்கையில் வாழும் பொழுதே ரொம்ப சிம்பிளாக ஹாப்பியாக இருந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம நிறைய காம்ப்ளிகேட் பண்ணி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து இது கரெக்டாக இருக்குமா அது கரெக்டாக இருக்குமான்னு யோசித்து ஒவ்வொரு நாளையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அப்படியே லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப சிம்பிளாக எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த எபிசோட் உங்களுக்கான டிப்ஸை கொடுக்க போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட ஆல்மோஸ்ட் இறுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பானதாக அமைந்து கொண்டு இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்ககிட்ட பேசும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உங்களோட சப்போர்ட் தான் அங்கே ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட் முழுக்க ஃப்ரீயாக தொடர்ந்து உங்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரை இந்த பாட்காஸ்ட் சென்றடையும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும். உங்களோட கமெண்ட்ஸ், தாட்ஸு, இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும், உங்களுடைய கேள்விகள் இடம்பெறணும், உங்களுடைய கதை இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கூட நீங்கள் நேரடியாக பேசலாம். RJ Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய கதையும் இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே, நம்ம ஒரு டாபிக் வரலாம். ஹவு டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப் அண்ட் பி ஹாப்பி. ஸோ நம்ம எல்லா பேருமே ஓரளவுக்கு ஒரு 30s 40s வரும்பொழுது நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தில் கடந்து வந்திருப்போம். நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாப்பினஸை சர்ச் பண்ணுவோம். எங்கடா இந்த மகிழ்ச்சி இருக்குது, இந்த மகிழ்ச்சி எங்கே தேடலாம், நம்ம வீட்லேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்டையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் நம்மகிட்ட நீடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாங்க போகிற அந்த பிக் ரைஸ் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. ஸோ நம்மக்கிட்ட நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எந்த சுச்சுவேஷன்னாலும் குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆயிடுவோம். ஸோ லக்ஸூரியஸான வாழ்க்கையில் தான் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அந்த சிம்பிளிஃபைடான லைஃப்பை ரொம்ப ஈஸியாக காம்ப்ளிகேட் பண்ணாமல் வாழ்கிறது எப்படி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத ரொம்ப ப்ரூவன் டெக்னிக்ஸை நிறைய இடங்களில் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக இங்கே கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ சிம்பிள் லிவிங் அண்ட் மினிமலிசம் கேன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக வாழ்கிறது எப்போவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா, டிசைட் யுவர் ப்ரையாரிட்டிஸ். ஸோ பிஃபோர் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக லைஃப் எடுத்துக்கணும், ஈஸியாக எடுத்துக்கணும், உங்களுக்கு ஈஸியாக அந்த மனநிலை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரையாரிட்டியை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், நமக்கு வந்து நிறையா டைம் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் டாப் ப்ரையாரிட்டினா ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களோட குழந்தைகளோடையோ, உங்கள் மனைவியோடையோ, கணவனோடையோ, உங்களுடைய நல்ல ஒரு நண்பர்களோடையோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் எசென்சியல்ஸ் கமிட்மெண்ட்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு முக்கியமான கமிட்மெண்ட்டை மட்டும் வச்சு அதற்கான ஃபோக்கஸ் கொடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். உங்களோட ப்ரையாரிட்டிஸை ஒரு 10 ப்ரையாரிட்டி வச்சுட்டு ஓடும் பொழுது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். வாழ்க்கையே கடினமாக தான் இருக்கும். ஐயப்பா முடியலடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்க தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கான டாப் ப்ரையாரிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீ அப் பண்ணும்போது உங்கள் மைண்டு ஈஸியாக அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கும் ஒரு ஃப்ரீயாக ஒரு சிம்பிளிஃபைட் லைஃப் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேர்ன் சே டு நோ. அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நோவே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. எது கொடுத்தாலும் எவ்வளோ பர்டன் கொடுத்தாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாதுங்க. ஸோ நிறைய நேரங்களில் நீங்கள் நோ சொல்லலாம். ஸோ எல்லா நேரங்கள்லையும் என்னால் முடியும், நான் பண்ணியே ஆகணும், இதை எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய இடங்களில் வேலைக்கு பளுவு அதிகமாக இருக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாற்றிடும். நிறைய இடங்கள் நம்ம சொல்லவும் மாட்டோம். ஐயோ அப்படி ஆயிருமோ யோசிப்போம். அப்படி கிடையாதுங்க. நீங்கள் லேர்ன் ஜஸ்ட் சே டு நோ அப்படி சொன்னும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லிமிட் மீடியா கன்சம்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கொண்டு வராங்க. நிறைய நம்ம டிவி பார்ப்போம், நிறைய சோசியல் மீடியாஸில் இருப்போம், நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம மைண்டு வந்து அந்த
அந்த வீடியோவில் பார்க்குற விஷயத்துக்கோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒரு விஷயத்துக்கோ நம்ம மனசு வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அறியாமலே அதை தொடர ஆரம்பிப்போம். அது வந்து நம்ம லைஃப்பை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாற்றுறதுக்கான காரணங்களும் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லைஃப்பை நம்ம வாழறதை விட்டுட்டு அடுத்தவங்களோட போஸ்ட்டை பார்த்துட்டு நம்மளுக்கு அப்படி கிடைக்கணுமோ, ஐயோ கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லிமிட் பண்ணும்பொழுது, அந்த ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணும்பொழுது உங்களுக்கான டைம் அதிகமாக இருக்கும். உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறது, உங்கள் லைஃப்பை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் டேக்கிங் ஆக்ஷன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க. ஐடியாஸ் வந்து நிறைய இருக்கலாம். ஐடியாஸ் ஆர் யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஐடியாஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் ஐடியாஸ் மட்டுமே இருந்தால் அது யூஸ்லெஸ். நம்ம எப்போ அதை ஆக்ஷனாக மாற்றுறோமோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நம்ம நிறைய மணி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா நீங்கள் நிறைய வச்சுருக்கலாம். ஆனால் ஐடியா வச்சு சம்பாதிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ ஸ்டார்ட், அதாவது ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நீச்சல் கற்றுக்கணுன்னா குளத்தில் இறங்கி நீச்சல் அடித்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு நீச்சல் கற்றுப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்து படித்தோம்னா நம்மளால் நீச்சல் கற்றுக்க முடியுமா? முடியவே முடியாதுல்ல. அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஆக்ஷன் எடுத்து கொண்டு போகும்பொழுது அதை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் எதை நீங்கள் சிம்பிளிஃபைடாக ஹாப்பியாக வாழணும் ஆசைப்படுறீங்களோ அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக் த டாப் 3 டாஸ்க்ஸ் இன் அலைன்மெண்ட் வித் யுவர் ப்ரையாரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம சொன்னோம்ல, டாப் ப்ரையாரிட்டிஸை கண்டுபிடிச்ச பின்னாடி அவங்களோட டாஸ்க்கை வந்து நீங்கள் டெய்லி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாமே அந்த ஒரு ஐடியாஸோ இல்லை அந்த ஒரு டாப் ப்ரையாரிட்டிஸை ஒத்து இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஓகே, நம்ம அதை டெய்லி பண்ணுறோம், பட் ஆனால் நம்மளோட டாப் ப்ரையாரிட்டியும் அதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையை வாழணும்னு எவாலுவேட்டிவ் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். சில பேர் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய தூக்கி எறிவாங்க, நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சேவிங்ஸ் மெத்தட் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குறதுக்கான ஒரு குணம் இருக்கலாம். டீல் கிடைக்குதுன்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் போடுறதும், இல்லை எனக்கு வேணுன்றது மட்டும் வாங்கி போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டில் தான் அந்த சிம்பிளிஃபிகேஷன், அந்த மினிமலிசம் அப்படிலாம் வருது. ஸோ அப்படி பண்ணும்போது லைஃப் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா சிம்பிளிஃபை யுவர் வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஸோ லெஸ் டிசிஷன் ஃபேட்டிக். அதாவது டிசிஷனை டக்குன்னு இதை எடுக்கலாமா, அதை பண்ணலாமா, இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா, அந்த ட்ரெஸ் எடுக்கலாமா, அது எந்த ட்ரெஸ் போட்டால் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி டிசிஷன் நிறைய இடத்துல எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப நீங்கள் யோசிக்கலாம். மற்றபடி நார்மலாக ஒரு டெய்லி காலைல எதிர்த்து சாயங்காலம் வரைக்கும் இந்த டிசிஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி என்ன சாப்பிட்லான்றது ஒரு பெரிய பட்டிமன்றம் போட்டு நிறையா குடும்பங்களில் நடக்கும். அதுவே வந்து மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கலாம். பட் ஆனால் என்ன இது, இந்த வெரைட்டி இருக்குது, இன்றைக்கி இது சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இல்லை இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமா, அந்த ட்ரெஸ் இந்த கலர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் அந்த மார்க் ஜகுபர்க் இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் சொல்லுவாங்க. அதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஒரே கலர் டிஷர்ட் தான் போடுவாங்க. இதுவே மினிமலிசத்துக்கு அவங்களாம் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அவங்களாம் ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாப்பியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நீங்கள் வந்து குழம்புன்னு அவசியம் கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், சிம்பிளாக வாழணும் அப்படின்னா அந்த மாதிரி மணி லெவலில் ஃபினான்ஷியாக யோசிச்சிங்கன்னா ஸ்டாப் யூசிங் கிரெடிட் கார்டுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல கிரெடிட் கார்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரெடிட் கார்டு இருக்கும்போது நம்ம யோசிக்க மாட்டோம். டாப்புன்னு எங்கே பார்த்தாலும் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளை அறியாமலே நம்ம கடன் உயர்த்திக்கிட்டே இருப்போம். ஃபைனலாக அதை கட்ட முடியாமல் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்காக ஆயிடும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரங்களில் நம்ம வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி நம்ம என்ன எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக லேர்ன் டு பிகம் ஆர்கனைஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எப்பயுமே ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கலாம். சும்மா நினச்சதை எடுத்துகிட்டு நம்ம வரும்போது அந்த பார்த்துக்கலாம், பில்லு கட்டும்போது கட்டிக்கலாம், இல்லை நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது ஓகே. பிரச்சனை வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் அதுக்கான கவலைப்படாமல், பட் ஆனால் அதுக்கான ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நீங்கள் நல்ல வெல் பிளான்டாக இருக்கணும். ஸோ ஒரு டேவில் ஆரம்பிச்சிலேருந்து ஒரு மந்த் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக கையை கடிக்காமல் அந்த லைஃப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லலாம். எத்தனையோ வீடுகளில் நம்மளுடைய அம்மாக்கள் இருக்கலாம், நம்ம மனைவியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம். எல்லா பேருமே அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க அந்த மந்த்துக்கு. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே மேலே மீறி போடும்போது அது கையை கடிக்குது, நம்மளால் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது பார்த்தீங்களா. அது நல்ல லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் ஒவ்வொரு டேவையும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக யோசித்து இந்த நேரத்தில் இது பண்ணலாம், இந்த பிளானிங் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணும்பொழுது ஸோ ஈஸியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்றது வந்து ஈஸியாக கொண்டு போயிடலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு ஹாப்பி லைஃப்பை நம்ம லீட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதை ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருந்தது, உங்களுக்கும் லைஃப்பில் நல்லா எப்படியாக ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எது இருந்தாலும் உங்களுடைய குவஸ்டின்ஸ் ஆர் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் RJ1_Instagram பேஜில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அது மாதிரி இல்லாமல் எந்த பாட்காஸ்ட் ப்ரோக்ராம் லிசன் பண்ணாலும் RJ1 த தமிழ் இம்ப்ரூவ்மெண்ட்
அண்ட் தமிழ் செல்ஃப் குரூப் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபை ஆப்பிளில் நீங்கள் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸை மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிற நம்பிக்கையிலையும் சந்தோஷத்திலையும் நான் இதுக்கு வந்து விடைபெற போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பானதாகவும் சந்தோஷமாகவும் சூப்பராகவும் அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் இருக்கீங்க ஆர்ஜி மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நண்பா.